ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான வீட்டு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சிமெண்ட்டு தரை வந்து போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கரைகள் வந்து மோப்பால் தொடச்சாலே சீக்கிரமாக போயிடும். அதாவது தரையை பொறுத்த வரைக்கும், சிமெண்ட் தரையை பொறுத்த வரையும் டீ காஃபி அதெல்லாம் ஊற்றுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி போயிடும். நான் வந்து தண்ணி ஊற்றி காட்டுறேன், அது வந்து போகவே போகாது. இருங்க, அதுக்காக ஒரு டிப்ஸ் தான். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளாக இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம ஒயிட் ஷர்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். கொஞ்சமாக ஆழா ஊற்றிக்கோங்க. சோப்பு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், சோப்பு தூள் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக அதை போட்டு நல்லா கம்பி ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டாலே போயிடும். எல்லோரும் நினைப்பாங்க இது வந்து நார்மலாக தேய்ச்சி கழுவுனாலே இது போயிடும், நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சிமெண்ட் தரையை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட் தரை போட்டுட்டு காஃபியோ டீ கரையோ அதில் ஊற்றிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாது. இந்த சேனலை பார்க்குறவங்க எத்தனை பேர் நீங்கள் சிமெண்ட் தரை போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த கரை இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நான் வந்து வீடியோக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 days வந்து ஒரு பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணாமே அப்படியே விட்டுட்டேன். உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில தண்ணிக்கு வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், வெஸ்டர்ன் பாத்ரூமுக்கு கீழெலாம் தண்ணி கரைகள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி வெஸ்டர்னுக்கு கீழே அந்த எல்லோ ஷேடு இருக்குது இல்லையா, அதுவும் அழுக்கு தான். அதையும் நம்ம எப்படி ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உப்பு கரை. நம்ம என்ன தான் தேய்ச்சாலுமே அவ்வளோ ஈஸியாக போகவே போகாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஹார்பிக் இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சமாக ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இல்லை அரை மணி நேரம் கூட அப்படியே விட்டுருங்க. இருங்க, நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்பவே பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். அந்த மஞ்சக்கரை அந்த கரைகள்லாம் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு லிக்விட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோப்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா, அது கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விம் ஜெல் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். விம் ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைசாயில் இருக்குது இல்லையா, அது மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து லெமனை பிழிஞ்சு விட்ட உடனே ஒரு மாதிரி நுரையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அழுக்கு கரைகள்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தால் கூட நீங்கள் வினிகர் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஹார்பிக் ஒரு 2 ட்ராப் அளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிட்டு உங்கள் வேஸ்ட்டான பாட்டில்ஸில் வந்து ஊற்றிக்கோங்க. ஏன் வடிகட்டணும் அப்படின்னா, லெமனுடைய சீடு இருக்குது இல்லையா, அதில் அப்படியே தங்கிடும். அதனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு நல்லா இந்த லிக்விடை வந்து ஊற்றி விட்டு ஒரு தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அழுக்கெல்லாம் அவ்வளோ க்ளீனாக போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து எவ்வளோ மஞ்சக்கரை பிடிச்சிருக்குன்னு. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரெகுலராக, அதனால வந்து அந்த சைடு வந்து நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் அந்த தண்ணி கரை அப்படியே இருக்கும். இந்த சிமெண்ட் வந்து எதுக்காக போட்டதுன்னா, அங்கே தண்ணி வாட்டம் இல்லாதனால, தண்ணி அங்கே சரியாக போகாதனால தான் அந்த சிமெண்ட் வச்சு கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் வந்து பூசி விட்டாங்க. அதனால தான் லைட்டாக இந்த சைடு சிமெண்ட் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்ளீனாக ஆகுது பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி தேய்க்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த அழுக்குகள்லாம் ஈஸியாக போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கையால் தான் தேய்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் காலில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் தேய்ச்சி கழுவி விடலாம்.
வீக்லி 2 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பாத்ரூம் வந்து ரொம்பவே புதுசு போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த உப்பு கரை படிஞ்சு இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்குகள் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் பாத்ரூம் வந்து புதுசு போல் ரொம்பவே நீட்டாக இருக்குது. மேலே ஃப்ளஷ் பண்ணுறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கரைகள் இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்குது இல்லையா, அதில் வந்து ஜென்ஸ்லாம் வந்து அந்த ஒரு ஷாம்பு பாக்கெட்டில் அப்படியே கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சமாக அதை ஊற்றி விட்டு இந்த மாதிரி கம்பி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு புதுசு போல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தூக்கி போடக்கூடிய ஷாம்பு பேப்பரை நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணி அதாவது தேய்ச்சி கழுவி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு 2 சொட்டு அளவு நம்ம அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கையால் சும்மா தொளிச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் வந்து நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். பாத்ரூம் வந்து ரொம்பவே நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து தேய்ச்சி கழுவுனனால ஹார்பிக் ஸ்மெல்லு இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ஃபர்ட் ஊற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.